பாதி முதல் நாளே வெற்றி பெற்று விடுகிறது என்று 21ஆம் தேதி நம்முடைய திட்டம் வெற்றி பெற துவங்கியதுன்னு எடுத்துக்கலாமா? நாளையிலிருந்து நாம் ஒரு நாளைக்கு ஒரு பூத், அந்த பூத்துல 50 பேர் நாம் இருக்கக்கூடாது. அது ஆக்டிவ் பூத்தா இருக்கணும். மேரா பூத் சப்சே மஜ்பூத் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் என் பூத் எல்லாவற்றையும் விட வலிமையானது சொல்லிக் கொடுத்திருக்கார். ஆகவே அதை செய்வதற்காக நாம் களத்தில் இறங்குவோம். தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தீய சக்தியின் ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். ஏதோ நம்ம மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம் சொன்னார், நம்ம கொடியெல்லாம் அவுப்பாங்க, தலையில பித்தம் ஏறினா உடம்பெல்லாம் சரியாக இருக்கும். முதலமைச்சர் அவர்களே ஃபீவர் வந்து உணர்றார், அப்ப நிர்வாகத்தில் அப்படித்தான் இருக்கலாம். ஆனால் 75 77 வரை நெருக்கடி நிலையிலே ஆட்டம் போட்ட அதிகாரிகள் 77 நடவடிக்கைக்கு உள்ளானார்கள். அதனால சொல்றேன், யார் யாரெல்லாம் நம்ம கொடியை இறக்குனாங்களோ பேரை எழுதி வைங்க. 26 ஏப்ரலுக்கு அப்புறம் அவங்களே சண்டப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம குறிக்கோள் என்ன? தீசக்தி திமுக ஆட்சி கைகளில் இருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். அதனால நாம் ஒரு தொகுதியிலும் திண்டுக்கல்ல யார் போட்டியிட போறது வேட்பாளர்? மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி வேட்பாளர். பழனியில் யார் நமக்கு வேட்பாளர்? மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி. சிம்பல் தாமரையா இருக்கும், சிம்பல் ரெட்டையா இருக்கும், சிம்பல் மாம்பழமா இருக்கும், என்னவனா இருக்கட்டும், சுயேட்சை சிம்பலா இருக்கட்டும், நாங்கள் பிரதமரின் ஆட்சி பெற்ற வேட்பாளர் தான் 26 சட்டமன்றத்தை அலங்கரிக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருப்போம். லட்சியத்தை நோக்கி செல்வோம். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு நம்முடைய பெருங்கோட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துவதன் மூலம் கட்சியை வலுப்படுத்துகிறோம். முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களோடு பயணித்தோம். நான் இதுவரை 11 மாநில தலைவர்களோடு பயணித்திருக்கிறேன் நிர்வாகியாக. 1990 மாவட்ட தலைவரா திரு விஜயராகவன் அவர்கள் தலைமையில. அதனால நாம் தொடர்ந்து பயணிப்பது லட்சியத்திற்காக என்று கூறி லட்சியத்தை அடைவோம். நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து மரியாதைக்குரிய மாநில தலைவருக்கு நம் அனைவருடைய உழைப்பும் முழுமையாக ஆதரவு அவருக்கு கிடைக்கும் என்று கூறி சொல்லாமையா இந்த போய் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.